பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை படையினரின் தேவை கருதி சுவீகரிப்பதற்கான அளவீட்டுப் பணிகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் திருநெல்வேலி பிரதேசத்தில் முற்றுகை போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் திருநெல்வேலியில் உள்ள நில அளவைகள் திணைக்களத்திற்கு முன்பாக முற்றுகை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மண்கொம்பான், நெடுந்தீவு ஆகிய பிரதேசங்களில் சுமார் 54 ஏக்கர் வரையிலான பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை இராணுவத்தின் தேவைகளுக்காக சுவீகரிக்கும் நோக்கில் இன்று அளவீடுகள் மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அளவீடுகள் மேற்கொள்ளப்படவிருந்த அலுவலகத்தை சுற்றி வளைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அலுவலகர்கள் வெளியில் செல்லவிடாது போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பல்லாயிரக்கணக்கான தனியாருடைய காணிகள் விடுவிக்கப்படாத சூழ்நிலையிலே ஒரு பகுதியை விடுவிப்பதாக சொல்லிக்கொண்டு மறு கையாலே இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை பல இடங்களிலே சுவீகரிக்க அடாவடித்தனமாக ஆக்கிரமிக்க எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற நேரத்திலே இன்றைக்கு யாழ்ப்பாண குடாநாட்டிலும் இதேபோல வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணங்களிலே பல இடங்களிலும் தொடர்ச்சியாக இவர்களுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. நில அளவையாளர் திணைக்களத்தினூடாக அளந்து வர்த்தமானி பிரசுரம் ஊடாக அதை கையகப்படுத்துவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கடற்படையினர் உடனடியாக இந்த அராஜக செயலை கைவிட்டு அந்த பகுதியிலே இருந்து உடனடியாக வெளியேறி பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலே குடியமர்வதற்கும் தங்களுடைய தோட்ட நிலங்கள் வயல் நிலங்களிலே விவசாயம் செய்வதற்கும் அனுமதிக்க வேண்டும். வலிகாமம் வடக்கில் இருக்கக்கூடிய 6380 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அபகரிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டதாக அறிகிறோம். இன்னும் 5000க்கு கிட்டத்தட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் விடுவிக்கப்பட்ட காணிகளும் அங்கு சரியான வகையிலே மக்கள் குடியேறக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. அரசாங்கங்களுடைய மனோநிலை அல்லது இந்த மக்களுடைய காணிகளை அவர்கள் தொடர்ச்சியாக அபகரிக்கத்தான் போகிறார்களா என்பதான கேள்விகளை இந்த மக்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறது. மக்களின் எதிர்ப்பினால் நில அளவை நடவடிக்கைகள் புதிய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.